கோர்ஸ் எல்லாரும் எங்கள மன்னிக்கணும். ஆல்ரெடி 2 நாள் டிலேவா தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். அதனாலேயே நீங்க கோவப்பட்டீங்க. எனக்கு புரியுது. ஆனா இங்க என்னன்னா, திடீர்னு எல்லாருக்குமே ஹெல்த் இஷ்யூ ஆயிப்போச்சு. ஒருத்தர் பண்ணா ஒருத்தர் பண்ண முடியாத நிலைமையா முடிஞ்சிடுச்சு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு வரோம். நீங்களும் கிளைமேட்டுக்கு ஏத்த மாரி கொஞ்சம் சேஃபா இருங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஃபீவரு அப்படிங்கிற விஷயம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. 2, 3 நாள் படுக்க போட்டுருது. ஹாய் சகோஸ். ரொம்ப நாளா நம்ம கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணவே இல்ல. என்ன மன்னிச்சிருங்க. கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ். மணியா சிஸ்டர் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ். அதுக்கப்புறம் டிராகன் பைய சொதப்புனதையும் நீங்க ஃபீல் பண்ணிக்குவீங்க. ஹீரோ என்னதான் இருந்தாலும் ஒதுக்கி பார்க்கப்பட்டாலும் அவன் சாக்ரிஃபைஸ் பண்றது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. எமோஷனலா ரொம்ப கனெக்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். இந்திரா சிஸ்டர், கீர்த்தி பிஎஸ், ஆரிதுரை ப்ரோ, உங்க எமோஜி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சைனா சிஸ்டர், ஏன் லேட் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க. சாரி சிஸ்டர், முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் கரெக்டா போட ட்ரை பண்றோம். வளரகமன் என்கின்ற அனு சிஸ்டர், இன்னைக்கு வந்துட்டு உங்க வெட்டிங் ஆனிவர்சரி அவங்க பேரண்ட்ஸோடது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுவும் மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்த நாள் உங்களோட பர்த்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஹாப்பி பர்த்டே சிஸ்டர். நம்ம சகோஸ் எல்லாரும் அப்படியே ஒரு விஷயம் போட்டுருங்க. சாக்லேட்லாம் எங்களுக்கு இல்லையா சிஸ்டர்? என்தி சிஸ்டர், ரொம்ப நாளா உங்க கமெண்ட்டை மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் என்னதான் கமெண்ட் ரிப்ளை பண்ணாலும் உங்க கமெண்ட்டை நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ஹீரோ பண்ணது தப்பு இல்ல, அது அவனோட கண்ட்ரோல்ல பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதுவும் உண்மைதான் சிஸ்டர். அது அவனா பண்ணல, இருந்தாலும் பண்ணது தப்பு தான், அது மட்டும் உண்மை. தீபா சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். லாஸ்ட் எபிசோட்ல என்னாச்சுன்னா, நம்ம ஹீரோவை காப்பாத்துதாக டிராகன் மவுண்டன் கார்டு வந்துட்டு தன்னோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஹீரோ மேல எல்லாருமே கொலவரியா இருந்தாங்க. எல்லாரும் எங்க டிராவல் பண்றாங்கன்னா, அந்த கல் இருந்ததுல விரிசல் வெட்ட கல்லு, அந்த இடத்துக்கு தான் போயிருக்காங்க. அங்க ஐஸ் டோக்கனை மறுபடியும் கிரியேட் பண்ணும். அதுக்கு வந்துட்டு 2 விஷயம் தேவை. யோயோ வாட்டர் அப்படின்ட்டு ஒரு ஊட்டு தேவை. இந்த 2 ஊட்டுமே ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்கு டிராவல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா அங்கதான் ஹீரோ ஒரு ட்விஸ்ட் வைக்கிறான். நீங்க எந்த இடத்துக்கு இப்ப நீங்க தேடி போறீங்களோ, சிவன் பைய போல அந்த இடத்துலதான் அடைக்கப்பட்டிருந்தான் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு கொஞ்சம் ஜர்க் ஆகுது. என்னதான் நம்ம ரியானோட இலூஷனை பார்த்தாலும் அது வந்துட்டு லீச்சுவானல உருவாக்கப்பட்டது தான். அவனோட இலூஷன் வந்துட்டு நம்மள என்ன வேணாலும் பண்ணும். அதனால அங்க போறத பத்தி கொஞ்சம் யோசிக்கணும் அப்படிங்கிறப்பயே வாங்க டெலிபோர்ட் ஆகி போகலாம் அப்படின்னு டிராவல் பண்ணி போறாங்க. இதுல கொடுமை என்னன்னா, ஹீரோயின் மட்டும் தனியா ஒரு இடத்துல போய் விழுறா. நம்ம டீம்ல இருக்கிற மீதி எல்லாருமே ஹண்டிங் பீரோ முன்னாடி போய் நிக்கிறாங்க. இத பார்த்தோன்னே ஜியோ கேக்குறான், என்ன நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், எங்க ஹீரோயினை காணோம் அப்படிங்கிறப்ப இது வந்துட்டு நம்ம லீச்சுவானோட இல்யூஷன் தான் அப்படிங்கிறப்ப அங்க வைக்கிறான் லீச்சுவான பையோட ட்விஸ்ட். அந்த டீமன் பீரோவையே அவன் இல்யூஷனா மேக் பண்ணி வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம இங்க நிறைய ட்ராப் இருக்கும். அவ்வளவு சீக்கிரத்துல வந்துட்டு இந்த யோ வாட்டரை நம்ம எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது வேற வழியே கிடையாது, ஹீரோயினும் இங்க இல்ல, அவளையும் காப்பாத்தி ஆகணும் அப்படின்ட்டு உள்ள போகும்போதே நம்ம குட்டி பையன் என்ன பண்றான்னா, இங்க இருக்கிற நாய்ஸ் வந்து நம்ம காதை அஃபெக்ட் பண்ணும், அதனால எல்லாருமே பஞ்சு வச்சுக்கங்க அப்படின்ட்டு ஒரு பஞ்சு கொடுத்து, அதுவும் ஹீரோவுக்கும் கொடுத்து பத்திரமா வாங்க அப்படிங்கிற மாதிரி பயந்த சுவாதத்தோடய ஒண்ணு நடந்து போறான். அங்க ஒரு வாய்ஸ் கேக்குது. நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன், அதுக்கு நீங்க எல்லாருமே உண்மையை சொல்லிட்டா நீங்க இங்க இருந்து போகலாம். இங்க யாராவது தப்பா பதில் சொன்னா அவங்கள நான் முழுங்கி சாப்பிட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கேட்டதே குட்டி பையனுக்கு தான் அல்ல இல்ல ஐயோ அப்படின்ட்டு மறுபடியும் போயிட்டு ஜியோ பின்னாடி தான் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா ஹீரோ இருந்துகிட்டு இப்ப ஜியோ தான் ஃபர்ஸ்ட் போகணும் அப்படின்னு அந்த லேடி கேட்கிற கேள்வி என்னன்னா, நீ ஹியூமனா இல்ல டீமனா அப்படின்னு கேக்குறாங்க. அவன் வந்துட்டு நான் ஹியூமன் தான் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஐவோவை கேக்குறாங்க. ஐவோவும் கரெக்டான பதில் சொல்றதால விட்டுறாங்க. ஹீரோவை கேட்கவே மாட்டாங்க, ஏன்னா அவன் தான் டீமன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம குட்டி பையனை போய் கேக்குறாங்க. அவன் இருந்துட்டு நான் ஹியூமன் தான் அப்படிங்கிறப்ப தப்பான பதில் சொல்லிட்டு அப்படின்ட்டு அவனை சுத்தி மரவேற்கள் வந்துட்டு அவனை சூழ்ற மாதிரி அந்த லேடி பண்றாங்க. இத பார்த்துட்டு போயிட்டு ஜியோ போயிட்டு தடுக்க போறான். ஆனா அங்க பாரு, அவன் பொய் சொல்லியிருக்கான், நீ இப்படி தடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இங்க பஞ்சாயத்து போயிட்டு இருக்கிறப்ப பைப்பிலேயே நம்ம ஹீரோயினும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இங்க டீமன் பெருசா இல்ல ஹியூமன் பெருசா? ஹீரோயின் வந்துட்டு 2 பேருமே இங்க ஒரே மாதிரிதான். டீமனுக்கும் நல்ல எண்ணங்கள் இருக்கு, அதே மாதிரி ஹியூமனுக்கும் டீமன் எண்ணங்கள் இருக்கு. அதனால இங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க அங்க வார்த்தையால விளையாடிட்டு இருக்க நேரம் இங்க பார்த்து இப்ப ஏதோ ஒரு விஷயம் ஹீரோக்கு தோணி, நீதான் இங்க எங்களை பொய் சொல்ல வைக்கிற, அவனை பொறுத்த வரைக்கும் அவன் ஹியூமன் தான், எங்களை ட்விஸ்ட் பண்ணும், எங்களை உள்ள விடக்கூடாது அப்படின்னு நீதான் இப்படி ஒரு ட்ராப் வைக்கிற அப்படின்ட்டு கடைசியில அவனோட சக்தி யூஸ் பண்ணி அந்த லேடிய போட்டு தள்ளிடுறான். இதை முன்னையே பண்ணிருக்க வேண்டியதாரே. அங்க பார்த்தா அப்ப ஹீரோனோட டேன் வருது. நீ கையில வச்சிருக்கிய ஒரு உடுக்க, அது உனக்கு ஹீரோ கொடுத்ததானே அப்படின்னு கேட்கும்போது அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு அவன் ஒரு ஷாக்ல கேட்கறான்.
லீச்சுவன் பயப்புள்ள என்ன விஷயம்னா, இவங்க ஹியூமன் வேர்ல்டுக்கு வந்துட்டு இருக்கிறப்ப, பின்னாடி ஒரு குழந்தை இந்த பொம்மை வேணும்னு சொல்லி ரொம்ப கத்திக்கிட்டே இருந்திருக்கும். அது கொஞ்சம் அவனுக்கு டார்ச்சரா இருந்திருக்கும் லீச்சுவன் பயப்புலைக்கு. உடனே அவன் சக்திய யூஸ் பண்ணி, அந்த குழந்தைய சமாதானப்படுத்தலாம். அந்த குழந்தை கத்துறதே நிப்பாட்டலாம்னு நெனச்சிருப்பான். ஆனா, ஹீரோ என்ன பண்ணியிருப்பான்னா, அந்த உடுக்க இருக்குல்ல, அத வாங்கிட்டு அந்த குழந்தைக்கு குடுத்து சமாதானப்படுத்துறாய்ங்க. "நீ எல்லாத்துக்குமே உன்னோட சக்திய பயன்படுத்திட்டு இருக்காத. இதெல்லாம் ஒரு சிம்பிள் மேட்டர்" அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கும் ஒண்ணு வாங்கி குடுத்துருக்கான். அத பார்த்த உடனே, "எனக்கு எதுக்கு இது? இல்ல என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க குழந்தை தான்" அப்படிங்கிற மாரி. ஆனா, நான் கண்டிப்பா சொல்றேன், இந்த எபிசோட்ல நீங்க எதிர்பார்க்காத நானே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் உள்ள இருக்கும். அந்த லேடிய கொன்னுட்டு ஹீரோவும் அப்புறம் நம்ம டீமும் உள்ள வர்றப்ப, அங்க கொடையும் அந்த உடுக்கையும் இருக்குது. நம்ம ஹீரோவுக்கு அந்த கொடை எப்படி வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவன் யோசிச்சு பார்க்குறான். இப்போ நம்ம டீம் 2ஆ செப்பரேட் ஆயிருக்கும். ஒண்ணு ஜியோவும், ஹைவோவும் தனியா போயிருப்பாங்க. இன்னொன்னு நம்ம ஹீரோவும், நம்ம குட்டி பையனும் தனியா வந்திருப்பாங்க. அவங்க போயிட்டு ஹீரோயின தேடலாம் அப்படிங்கிற முடிவுல தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. இவன் அந்த கொடைய பத்தி நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்ப, அந்த நம்ம ஹியூமன் வேர்ல்டுல எல்லாருமே மழை வரும்பொழுது அந்த கொடைய எடுத்துட்டு எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ ஒரு கொடைய பார்த்துட்டு ஆசைப்படுறான். அது 5 காயின் அப்படிங்கறதால, அவங்க கிட்ட இருக்கிறதே மொத்தமே 5 காயின் தான். அத கொடுத்து கொடைய வாங்கிட்டா எப்படி நம்ம இங்க டிராவல் பண்ண முடியும் அப்படின்ட்டு அவன் வேணான்னு சொல்லிட்டு வரான். நம்ம லீச்சுவான் பைய புள்ளதான் அத அவனுக்காக வாங்கி கொடுத்திருப்பான். ஹீரோனுக்கு லீச்சுவான் பைய பிள்ளைக்கு நடக்கிற சண்டை என்ன முடியல. இப்போ நான் கேட்க போற கொஸ்டினுக்கு நீ கரெக்டான பதில் சொல்லணும். யாரு மோஸ்ட் பவர்ஃபுல், அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லதங்க அப்படின்னு ஹீரோவை சொல்லுவியா இல்ல என்ன சொல்லுவியாங்கிறப்ப, அவ சிரிச்சிட்டு நான் ஹீரோவா தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது, அவன் கடுப்பாயிட்டு தன்னோட மாயாஜாலத்தை யூஸ் பண்ணி அவன் கழுத்தை ஒரு மரதரால நெரிக்கிறான். உண்மையிலேயே சொல்றேன், நீங்க 2 பேருமே வெவ்வேறு விதத்துலதான் மாற்றப்பட்டிருக்கீங்களோ, 2 பேருமே ஒரே ஆள் தான் அப்படிங்கிறப்ப, இந்த விஷயத்த நீ கரெக்டா சொல்லிட்ட அப்படின்ட்டு ரிலீஸ் பண்ணி விட்டு, நீ தேடி வந்தது இந்த யோ வாட்டர் தானே அப்படின்ட்டு அவன் பக்கத்துல அதை எடுத்துட்டு போகும்பொழுது, அவன் ஒரு பவுடரை வச்சு அவன் மூஞ்சில அடிக்கிறா. அதே நேரம் இங்க ஹீரோவும் நம்ம குட்டி பையன நின்றுட்டு இருந்தாங்கல்ல, அங்க அந்த உடுக்கையும் இருந்திருக்கும். அது எடுத்து தானா அங்க அடிக்க ஆரம்பிக்குது. ஒரே புகமண்டலமா வருது. கரெக்டா நம்ம ஹீரோட்ட யாரோ ஒருத்தங்க அட்டாக் பண்றாங்க. அந்த டீமனோட கழுத்தை பிடிச்சு பார்க்கும்போது அது நம்ம ஹீரோனா இருக்கா. நீ அவளே கிடையாது அப்படின்ட்டு மறுபடியும் அட்டாக் பண்ண போறப்ப, நம்ம ஹீரோவுக்கு ஒரு கூண்டுக்குள்ள லாக் ஆகுறான். இத பார்த்துட்டு குட்டி பையன் பதறப்ப, அதெல்லாம் பதறாத, இந்த கூண்டெல்லாம் என்ன தடுக்காத அப்படின்ட்டு அவன் அந்த கூண்டுக்குள்ள இருக்கிற ஒரு சிம்பிளை பார்த்துட்டு அதே கூண்டு தான் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அதே நேரம் நம்ம ஜியோவும் ஹைவோவும் தனியா பிரிஞ்சு போனாங்கல்ல, அவங்கள காட்டினா அவங்களையும் ஹீரோயின் போயிட்டு அட்டாக் பண்றா. கண்டிப்பா அவளா இருக்க முடியாது அப்படின்ட்டு அவங்க அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணி அவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அவன் இழுத்துக்கிட்டு போகும்பொழுது அந்த அம்புல இருக்கிற அந்த நாணை புடிச்சு தான் கால் வையாட்டி அந்த அம்பை எய்வா பாருங்களேன். அந்த சீன்லாம் வேற லெவலா இருக்கும். அங்க குட்டி பையன் பதறிக்கிட்டு இருக்கிறான். அந்த கூண்டு என்னன்னா, நம்ம டீமனோட பவர் எல்லாத்தையுமே அங்க லோ பண்ணி அவங்கள வீக்காக்கும். அதுவும் மட்டும் இல்லாம அவங்க பவரை யூஸ் பண்ணவும் முடியாது. குட்டி பையன் பதறான். இதை விட்டு அவனை எப்படி வெளியில எடுக்கிறதுட்டு அந்த கூண்டை தூக்க அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா முடியவே முடியல. கரெக்டா லீச்சுவான் அங்க நிக்கிறான். பழைய நண்பா, உன்ன ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றேன். அதுவும் இப்படி ஒரு நிலைமையில மீட் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. அப்படி உன்னோட இப்ப இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அதுல யாரு உனக்கு முக்கியம்னு சொல்லு, அவங்கள வேணா நான் உயிரோட விடுறேன். இல்லைன்னா ஒவ்வொருத்தரும் சாகதான் போறாங்கும் போது எனக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். என்ன சொல்ற, நீ ஒரு டீமனு, உன்னை அவங்க அக்செப்டும் பண்ணிக்கிற, இதுல எப்படி நீ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவ அப்படிங்கிறப்ப, ஹீரோ ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி ஹீரோ கிட்ட அன்பை காட்டியிருப்பாங்க. அதை ஒவ்வொன்றையும் சொல்றான். என்னதான் என் மேல கோபமா இருந்தாலும், அவன் எனக்கு இனிமையாவே இருந்தாலும், ஒரு சில நேரத்துல நானே பண்ணாத விஷயத்த எனக்கு பண்ண அளவுக்கு கத்துக் கொடுக்குற ஒரே ஆள் ஜியோ தான். அதுக்கப்புறம் ஹைவோ, அவளும் என்ன பாசமா பார்த்துக்கிட்டா. அதுக்கப்புறம் குட்டி பையன், என்னதான் நான் அவனோட டீமன் அப்படின்ட்டு என்னை பார்த்து பயந்தோன்னாலும் என் மேல இருக்கிற அந்த நம்பிக்கை மாதிரி வேற யார் மேலேயும் வராது. இதை எல்லாத்தையுமே தாண்டி இன்னொருத்தி இருக்கா. அவ தான் ஹீரோயின். அவ இல்லைன்னு என்னை டீமனா பார்த்ததுக்கு அப்புறமும், என்னை எல்லாருமே ஓரளவுக்கு ஒதுக்கி வச்சதுக்கு அப்புறமும், ஒரு கடைக்கன் பார்வை பார்த்து என்னை அக்செப்ட் பண்ணிட்டவ அவ மறுத்தி மட்டும்தான் அப்படிங்கிறப்ப, அப்போ அப்போ உனக்கு இருக்கிற இப்ப எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே 1 பை 1 சாக போறாங்களே, அதை பார்த்து நீ ரசிக்க போறியா அப்படிங்கிறப்ப, அப்படி பண்ணவே பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அவன் உடனே டக்குன்னு பாஞ்சு நம்ம குட்டி பையன் கழுத்தை பிடிச்சி தூக்கி
அப்போ முடிவு பண்ணு யாரு அப்படின்ட்டு. நான் யாரையாவது ஒருத்தரை தான் உயிரோட விட முடியும். இவனா இல்ல அவனா அப்படின்னு இவனுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. என் பழைய நண்பன் இப்படி பண்ண மாட்டான் அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது, நான் இப்படி மாறினதுக்கு காரணமே நீதான்டா அப்படின்னு சொல்றப்ப ஹீரோக்கு கண்ணே கலங்கிடுது. என்னடா இவங்க பாஸ்ட்ல இருந்தப்ப அந்த கொடையை எடுத்துட்டு ஒரு இடத்துல போயிட்டு ஒதுங்குறாங்க. அப்படி ஒதுங்கும் பொழுது அவங்கள யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு, பிரதர் பிரதர்ன்ட்டு. அவங்க உள்ள போய் பார்க்கும்போது தான் தெரியுது, அங்க ஏகப்பட்ட டீமனை புடிச்சு வச்சு அவங்கள கொடுமைப்படுத்தி அவங்க சக்திகளை வச்சு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ என்ன பண்ணிருக்காங்களோ ஒரு கூண்டு, அதே கூண்டு மாதிரிதான் அங்க நிறைய டீமன்ஸை புடிச்சு வச்சு அந்த கொடுமையும் படுத்திட்டு இருக்காங்க. அப்போ அங்க 2 பேர் நடந்து வராங்க. அவங்க கையில ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு வராங்க. அத வந்துட்டு ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் தடுக்கிறாங்க. அங்க இருக்கிற எல்லாத்தையுமே அவன் ரிலீஸ் பண்ணிட்டு என் கூட வர்றதா இருந்தா என் வந்துரு அப்படிங்கிறப்ப அங்க ஒரு டீமன் வந்துட்டு லீச்மேன் கூடயே போகுது. ஆனா ஹீரோக்கு இதுல இஷ்டமே இல்ல. அதனால அவங்க தயங்கி நிக்கிறான். ஆனா அங்க போச்சுல அவங்க கூட வந்த லீச்மேன் கூட போன பொண்ணுதான் இப்ப இங்க வந்துட்டு நம்ம ஹீரோயின் மாதிரி உருவத்தை வச்சுக்கிட்டு வந்து எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிட்டு இருக்க அதே பொண்ணுதான். ஏன் 2 பேரும் பிரிஞ்சாங்கன்னா, அங்க 2 பேரும் ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்கள வந்துட்டு நம்ம லீச்சுவன் பைப்புல கொன்னு இருப்பான். அது ஹீரோவுக்கு சுத்தமாவே பிடிக்காது. அதனாலதான் அங்க இருந்து 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சிருப்பாங்க. அவன் போனதை நினைச்சு அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே நிக்கிறான். அந்த பைக்குள்ள இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாக்குறான். அதுல ரெட் கலர்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அது டபுக்குல நம்ம ஹீரோவை அப்சர்வ் பண்ணிட்டு அவன் உடம்புக்குள்ள ஏற ஆரம்பிக்குது. இப்படி பிரசன்ட்ல தான் காட்டுறாங்க. சொல்லு சொல்லு, நீ செஞ்சது எல்லாமே நியாயமா? அப்போ அன்னைக்கு மட்டும் நீ என் பக்கத்திலேயே இருந்திருந்தீன்னா இவ்வளோ பிரச்சனைக்கே வந்திருக்க மாட்டோம்ல அப்படிங்கிறப்ப, அது என்னமோ என்னோட தப்பு தான், இருந்தாலும் இப்ப நீ யாரையுமே எதுவுமே பண்ணாத அப்படிங்கிறப்ப, சே 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 அப்படிலாம் என்னால இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இப்போ உன்னோட பவரும் இல்ல, இவனால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் நான் கொல்லுவேன் கொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி லீச்சுவான் பைபிள் இப்படி சொல்லிட்டு இருக்கான். அன்னைக்கு நீ உண்டாக்குன ஒரு விஷயம் என் வாழ்க்கையே மொத்தமா புரட்டி போட்டுச்சு தெரியுமா அப்படிங்கிறப்ப, அங்க இருக்கிற எல்லா இன்னசென்ட் பீப்புளையும் நம்ம லீச்சுவான் பைபிள் கொன்னு இருப்பான். ஹீரோ போய் தடுக்க போயிருப்பான். உண்மையை சொல்ல போனா அது வரைக்கும் ஹீரோக்கு எந்த ஒரு பவருமே கிடையாது. அந்த ஒரு விஷயம் கையில அப்சர்வ் ஆகி ஏறிச்சுல, அது வந்துட்டு லீச்சுவான் பைபிளை அட்டாக் பண்ண உடனே ஒரு உட்டோட அணையா தீன்னு சொல்லுவாங்க போல, அந்த தீ வந்துட்டு ஒருத்தர் மேல பட்டா, அதுவும் குறிப்பா டீமன் மேல பட்டா, அது அவங்கள தினமும் துன்புறுத்திட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என் வாழ்க்கை ஃபுல்லா நீ கொடுத்த வலிய நான் உனக்கு திருப்பி கொடுக்க வேணாமா அப்படின்ட்டு அந்த குட்டி பையனை கொல்லலான்னு நினைக்கிறப்ப, அவன் எப்படியாவது ரிலீஸ் பண்ணி விடணும் அப்படின்ட்டு திடீர்னு குட்டி பையன் கண்ணுல ஒரு பவர் வந்துட்டு மொத்த பிரீசனையும் உடைச்சு விட்டுறான். அதே நேரம் ஜியோவும் ஹைவோவும் உள்ள வந்துடுறாங்க அங்க இருக்கிற டீமனை சமாளிச்சுட்டு. அப்பதான் லீச்சோன பைபிள் யோசிக்கிறான், நான் அந்த குட்டி பையனை கொஞ்சம் குறைச்சி எடை போட்டேன் அப்படின்ட்டு. அவன் என்ன சொல்றான் ஹீரோ, அந்த பையனை கூட்டிட்டு நீங்க இங்கிருந்து கிளம்புங்க, நான் இவனை சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோ போயிட்டு தனியா தான் ஃப்ரெண்டு கூட சண்டை போட நிக்கிறான். அங்க ஹைவோவும் ஜியோவும் அவரு குட்டி பையனும் டெலிபோர்ட் ஆகி போக நிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஜியோ என்ன பண்றான்னா, ஹீரோ பக்கத்துல வந்து நிப்பான் பாருங்க. என்னடா லூசுத்தனமா பண்ணிட்டு இருக்க, ஒன்னாவே இருந்தோம், ஒன்னாவே சாகுறோம்னா சாவோம், ஒன்னாவே சண்டை போடுறோம்னா சண்டை போடுவோம் அப்படின்ட்டு 2 பேரும் மாத்தி மாத்திக்கு நம்ம லீச்சோனை அட்டாக் பண்ணும்போது அவன் ஒரு ட்விஸ்ட் அங்க வைப்பான் பாருங்க. ஹீரோனை கட்டி தொங்க விட்டு வச்சிருக்கான். அதுவும் ஒரு கையை வெட்டி ஏன்டா இப்படி பண்ணி வச்சிருக்க அப்படின்னா, அவ யோயோ வாட்டருக்காக தானே இங்க வந்திருப்பா. அதுல ஒரு ட்விஸ்ட் அவன் வச்சிருக்கான். அந்த யோயோ வாட்டர்ல காடு பைஸோட ரத்தத்தை மிக்ஸ் பண்ணா இவங்க இறந்து போனாலும் அந்த பிளட்டை வச்சு அடுத்த பைஸை உருவாக்க முடியும். அதுவும் எங்க ஆளுங்களை உருவாக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 வேர்ல்டும் ஒன்னா ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான்ல தான் நான் இருக்கேன். ஜியோ கிட்ட நீ போய் அவனை அட்டாக் பண்ணு, நான் ஹீரோனை காப்பாத்துறேன் அப்படின்ட்டு ஹீரோ ஒரு சைடு பறந்து போறான். இவன் வந்துட்டு அந்த வாழை வச்சு அட்டாக் பண்றான். அப்ப ஹீரோனை அலைக்க காப்பாத்தி ஒரு இடத்துல விட்டுறாங்க. இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி லீச்சுவன் கூட சண்டை போடுவாங்க பாத்தீங்களா. ஆனா லீச்சுவனு சும்மா இல்லைங்க, 2 பேத்தையும் அசால்ட்டா சமாளிப்பான். இதுக்கப்புறம் நம்ம சரிபட்டு வராது அப்படின்ட்டு அவனோட கொடையோட பின்னாடி இருக்கிற கத்தி எடுத்து ஜியோ ஒரு பக்கம் போக சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் வந்துட்டு அவனை கிழிச்சு எடுப்பான் பாருங்க லீச்சுவான. அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவானா, அங்க இருக்க அவனோட உடுக்க கீழே விழுந்துரும். அதை எடுத்து ஒரே சொருகு, அதை சொருகும் போதுதான் லீச்சுவான் பயப்புல இல்ல அப்படின்னு கத்துவான். அந்த உடுக்கைய சொருகுல எல்லாமே தூக்கி எறியப்பட்டுருவாங்க. அவனோட சக்தி
சக்தி முழுக்க அதுலதான் இருந்திருக்கு. கத்தையில குத்தி வீக் ஆயிட்டான். அப்படியே மண்டி போட்டு நிக்கிறப்ப, ஏன் நல்மா முன்னாடி நிக்கும் போது கூட எனக்கு வெறுப்பா இருக்கு பத்தியா அப்படிங்கிறப்ப, நான் வேணும்னு அதை பண்ணலா, சொன்னா புரிஞ்சுக்கூடா அப்படிங்கும்போது, அதனால நான் எவ்வளவு வலி அனுபவிச்ச தெரியுமாடா உனக்கு. அப்போதான் ஹீரோனோட மாஸ்டர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. நான் ஏன் லீச்சோனை லாக் பண்ணி வச்சோம் அப்படின்ட்டு, அந்த ஒரு விஷயத்த வச்சு ஹீரோ அவனை அட்டாக் பண்ணிருப்பான்ல, அவனோட வலியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த ஒரு விஷயம். அதனால அவன் இன்னும் ரொம்ப ரொம்ப கெட்டவனா மாறுவான். அவனை சீல் பண்ணி ஒரு இடத்துல வச்சோம்னா அவனோட வலியும் குறையும், அவனோட கெட்ட எண்ணங்களும் தடுக்கப்படும். ஆனா நான் இல்லைன்னா அவனோட எண்ணங்கள் வேற மாதிரி போகும். அந்த நேரத்துல நீ தான் பாத்துக்கணும். இது வந்துட்டு அவனுக்கு கொடுக்குற தண்டனை இல்ல, அவனை காப்பாத்த ஒரே வழிதான் அப்படின்ட்டு அவங்க இவ்வளோ நாள் அவனை லாக் பண்ணி வச்சதும் ஒரு காரணத்துக்காக தான் ஹீரோ சொல்லுவான். அதை நான் வேணும்னே பண்ணலடா, அப்ப என்கிட்ட அப்படி ஒரு சக்தி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்படி இருந்தாலும் என் கூட நீ வந்திருக்கலாம்ல, இவ்வளோ நாள் அடைபட்டு இருந்தப்ப நீ என்னை வந்து பார்க்க வந்திருக்கான்ல, நீ வரலல்ல அப்படின்னு கேட்கும்போது அப்படியே அவன் கண்ணீரோட நிக்கிறப்ப லிச்வான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு அப்படியே காத்தோட காத்தா கலந்துடுறான். என்னடா மாசா நவில்லடா இப்படி முடிச்சு விட்டீங்க, அவங்க எதுக்காக இங்க வந்தாங்களோ அந்த விஷயம் அவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப, நமக்கு யோயோ வாட்டர் கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்றா. என்னன்னா லிச்வான் பயப்புள்ளதான் ஹீரோனோட பிளட்டை அந்த யோயோ வாட்டர்ல மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கான காடை உருவாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த வாட்டரை எடுத்து அதை எடுத்து குடுவையில வச்சுக்கிட்டு இவங்க டெலிபோர்ட் ஆகி போய் எங்க இருக்காங்கன்னா நம்ம மவுண்டன்ல தான் இருக்காங்க. அங்க யாஞ்சி பைய போல நிக்கிறான். அங்க இன்னொரு ட்விஸ்டும் இருக்குது. டேங் குரூப் இருக்குல்ல, அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோவை கைது பண்றதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. இது ஜியோ பைய புள்ள எதுக்குறான், எதுக்காக அவனை கைது பண்ணும் அப்படின்ட்டு, இது வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் ஆர்டரு, அதனால நாங்க பண்ணிதான் ஆவோம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம உங்க குரூப்புக்குள்ளேயே இருந்த என்னோட பழைய குரூப்ல இருந்த ஆளும் வந்துட்டு இவன் ரொம்ப ஆபத்தானவன், அதுவும் டீமன் அப்படின்னு சொல்லி எனக்கு ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப, யாரு இது, யாரு கொடுத்தது அப்படிங்கிறப்ப வேற யாருமே கிடையாது, நம்ம ஹைவோ தான். இதை பார்த்தோன்னே ஜியோவும் சாக்காகிறான், ஹீரோனே சாக்காகிறா, ஏன் இப்படி பண்ண அப்படின்ட்டு. ஆனா ஹீரோ வந்துட்டு ஜியோவை பார்த்துட்டு டிங்குன்னு ஒரு கண் அடிச்சுட்டு போறான். இது வந்துட்டு ஒரு முடிவு இல்லை, இதுதான் ஆரம்பம் அப்படின்ட்டு. நான் கண்டிப்பா இந்த ஜெயில போய் நான் இருக்கதான் போறேன் அப்படின்ட்டு பையபுள்ள இங்கிருந்து ஜாலியா போகுது. ஏஞ்சி பையபுள்ள ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். ஏன்னா தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் நினைக்கிறான். ஆனா அவனுக்கு வந்துட்டு இந்த மவுண்டன் கார்டுங்கிற வேலை இருக்குல்ல, அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி உக்காந்துக்கிட்டு அவங்க தாத்தாவை நினைச்சு ஏன் இப்படி பண்ணிட்டு போன அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இன்னொருத்தர் வராரு. அவரு வந்துட்டு அவனை தட்டி கொடுத்து, உனக்கு நிறைய பொறுப்புகளும் இருக்கு, அதே நேரம் உன் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துற கடமையும் இருக்கு, தைரியமா நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட போலாம். ஜியோவையும் அவனோட மாஸ்டர் தான் காமிக்கிறாங்க. என்ன விஷயம்னா நம்ம ஹீரோவை கொல்ல சொல்லி பிரைம் மினிஸ்டர் இருந்துட்டு ஆர்டர் வந்திருக்கிறதே நம்ம ஜியோவுக்கு தான். இதை நல்லா நீ யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறப்ப, என்னால அவரை கொல்ல முடியுமா அப்படின்னு தெரியல அப்படிங்க. என்ன உனக்கு என்ன ஆச்சு, உன்னோட வாழ்க்கையோட லட்சியமே இதானே, இப்பயும் எப்படி சொல்ற அப்படிங்கிறப்ப, அவன் கூட நான் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது, ஆனா நான் கொல்லுவேன், ஆனா கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறப்ப, இங்க பாரு இந்த விஷயம் வந்துட்டு ஹீரோயினுக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் அந்த பைஸ் டோக்கன் வந்துட்டு ரிப்பேர் ஆகி போச்சு அப்படிங்கிறாங்க. அதாவது ஹீரோயின் வந்துட்டு பைஸ் டோக்கன் தானே, அது வந்துட்டு இப்போ புரோக்கான விஷயம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ வந்துட்டு ஜியோவோட மாஸ்டருக்கு அப்புறம் ஹீரோனோட மாஸ்டரும் அவர் தானே, அவங்க ரெண்டு பேத்துக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அதை கேட்டு அவங்க ஷாக்ல இருந்துட்டு இருக்கும்போது உடனே ஹீரோ பின்னாடி வந்து இது எல்லாத்தையும் கேட்டுறா. அப்ப ஹீரோவை கொல்றதுக்கான ஆர்டரை போட்டுட்டாங்க. நான் பிரைம் மினிஸ்டர் பேசணும், அதுவும் தனியா பேசணும் அப்படின்ட்டு அவன் அங்கிருந்து போறா. ஜியோ வந்துட்டு எவ்வளவு தடுக்க ட்ரை பண்றான். ஆனா அங்க பார்த்தா பிரைம் மினிஸ்டர் யாரா இருக்காங்கன்னு பார்த்தா நம்ம டிராகன் கார்டு கூட வந்துட்டு ஒரு ஹியூமன் வந்துட்டு நல்ல விதமா பழகி கடைசியா வந்துட்டு டிராகனோட கார்டையே அரெஸ்ட் பண்ண வைப்பாங்கல்ல ஒருத்தன், அவன் தான் இப்ப பிரைம் மினிஸ்டரா இருக்கான். அவன் வர வழியில நம்ம ஹீரோயின் போயிட்டு விழுந்து கிடக்குறா, அழுதுட்டு கிடக்குறா. உடனே அவன் வந்துட்டு உனக்கு என்ன பிரச்சனை, நீ யாரு, இங்க எதுக்கு வந்திருக்க அப்படிங்கும்போது அவளோட பேரை சொல்லிட்டு இந்த மாதிரி டீமன் ஹண்டிங் பீரோல இருந்து வந்திருக்கேன், உங்ககிட்ட நான் தனியா பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேமா அப்படின்ட்டு அந்த ஆளை அழைச்சிட்டு போறாங்க. இங்க பார்த்தா ஹீரோவை ஜெயில வச்சிருக்காங்களே, இவனை பார்த்து பத்திரமா பார்த்துக்கன்ட்டு நம்ம ஹைவோட தலைமையில தான் ஹீரோவை பார்த்துக்க அங்க அனுமதிச்சிருக்காங்க. ஆனா ஹீரோ வந்துட்டு அந்த ஜெயில சுத்தி பாக்குறப்ப அவன் பல வருஷத்துக்கு முன்னாடி அவனும் அவன் ஃப்ரெண்டும் போயிட்டு ஒரு இடத்துல டீமன் லாக்கான இடத்துல போயிட்டு பார்த்துருப்பாங்கல்ல, அந்த இடத்துல இருந்த சிம்பிள்ஸ் மாதிரி
மாதிரியே இருக்கு. அத பார்த்த உடனே தான் அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது. ஆக மொத்தத்துல இந்த டேங் குரூப்புக்கும் பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஒரு சிம்பிளுக்கும் சம்பந்தம் இருக்குன்னா, இவிங்க வந்துட்டு பல நாளா இத பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. தேங்க் யூ அப்படிங்கிறான் ஹீரோ பார்த்துட்டு. எதுக்கு இவள பார்த்துட்டு இவன் தேங்க் யூ சொல்றான்னு தானே யோசிப்பீங்க. அந்த வைக்கிறாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட். நம்ம ஹைவோ வந்துட்டு ஒரு டைம் வந்துட்டு நம்ம டேங் குரூப்பை பார்த்து மீட் பண்ணி பேசிட்டு வந்திருப்பாள்ல, அப்பதான் நமக்கே தெரியும் இவ ஸ்பைன்ட்டு. அதை கரெக்டா ஹீரோ பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான். என்னை பத்தி கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, உன்னை பத்தி கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா நமக்குள்ள டீல் போட்டுப்போம், நீ அவங்க குரூப் மாதிரியே நீ நடந்துக்க, நமக்கும் அதான் நல்லது. அவங்களுக்குள்ள யாரோ ஒருத்தங்க இருக்காங்க, அதை நாம கண்டுபிடிக்கணும். நம்ம கூட ஒரு ஸ்பை வச்சிருக்காங்கன்னா அவங்க யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா நீயும் நானும் ஒன்னானது வெளியே தெரியக்கூடாது. இதை நம்ம உனக்கு பண்றதால எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேக்குறப்ப, அப்பதான் ஒரு டீல் போட்டிருப்பான். உன்னோட தம்பிய இப்ப பப்பட்டா தான் மாத்தி வச்சிருக்காங்க. அவனை முடிஞ்ச அளவுக்கு நான் ஓரளவுக்கு ஒரு இல்யூஷன் மாதிரியோ இல்ல உனக்கு சேவ் பண்றப்ப அவனை உயிரோட கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லாம உண்மையில செத்தங்கிறது உனக்கு கன்ஃபார்மா தெரியாதுல்ல, அதை வச்சு என்னோட பிளாக் மேஜிக்கை வச்சு நான் கொண்டு வர முடியும். இதுதான் நமக்குள்ள இருக்கிற டீல் அப்படின்ட்டு ஹீரோ ஒரு டீலை போடுறான். ஆக மொத்தத்துல ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணது வந்துட்டு நம்ம ஹைவோ தான். இவ்வளோ நேரம் நம்ம ஹைவோவை வச்சு ஓகே இவ ஸ்பையா இருக்கா, நமக்கு துரோகம் பண்ணிட்டா தானே யோசிச்சுட்டு இருந்திருப்போம். ஹீரோவும் ஹைவோவும் சேர்ந்து போட்ட பிளான் தான். ஏன்னா இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவங்க 2 பேரும் இப்ப ஜெயிலுக்கே வந்திருக்காங்க. ஹீரோவை ரிலீஸ் பண்ணி விட்டு அங்க இருக்கிறவங்கள ஹீரோ கண்ட்ரோல் பண்ணி மண்டி போட வச்சு இவங்க 2 பேரும் மாசா போவாங்க பாருங்களேன். வேற லெவலா இருக்கும். அப்படியே அண்டர் கிரவுண்டுக்கு போகும்போது தான் தெரியுது, ஹீரோ வந்துட்டு அவன் ஃப்ரெண்டு லீச்சோனோட ஒரு பிரிசனை பார்த்துருப்பான்ல, அங்க கூட நிறைய டீமன்ஸை லாக் பண்ணி வச்சிருப்பாங்களே, அதே இடம் தான். ஆனா கொஞ்சம் மாறி இருக்கு. அப்ப அந்த மாஸ்க் போட்டு வந்தவன் நின்னுகிட்டு, பரவாயில்லையே கெஸ் பண்ணிட்ட, கண்டுபிடிச்சிட்ட அப்படின்ட்டு. ஆமா நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்த நான் பார்த்தது எனக்கு ஞாபகம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவ்வளோ மோசமான மாஸ்க்கு பின்னாடி இருக்கிற நீ யாருன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறப்ப, அப்போ தெரியுமா, ஆமா அந்த வாட்டர் டவுன்ல பிளேக் நோய் பரவுனப்ப நீ மட்டும் எப்படி மிஸ் ஆன அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சது. எல்லாரும் சாவு கிட்ட போயிட்டு வந்துட்டோம், ஆனா அந்த இடத்துல நீ காணாம போயிட்டே அப்படிங்கும்போது உங்களுக்கே கொஞ்சம் புரியல. அப்போதான் வந்துட்டு அவன் மாஸ்க் கழட்டி நிக்கிறான் பாருங்க. அவன் வேற யாருமே கிடையாது, நம்ம குட்டி பையனுக்கு மருத்துவம் சொல்லி கொடுக்குற ஆசிரியரா ஒருத்தங்க வந்துட்டு அந்த பிளேக் பரவிட்டு இருந்த டவுன்ல வந்துட்டு இன்ட்ரோ ஆயிருப்பான்ல, அவன் தான் இந்த மாஸ்க்கு பின்னாடி இருந்திருக்கான். எதுக்குடா இந்த வேலை? இதை நான் பல வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே பண்ணிட்டு இருக்கேன். ஒண்ணு இது டீமன் வேலா இருக்கணும், இல்ல ஹியூமன் வேர்ல்டா இருக்கணும். இங்க நிறைய டீமன்ஸ் வந்துட்டு நிறைய தொல்லை பண்றாங்க, நிறைய உயிர்க்கு போகுது. அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். லூசு பையலே, இதுவே உங்களுக்கு ஒரு ட்விஸ்டா இருக்குல்ல, இதை விட இன்னும் ஒரு 1 மினிட்ல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கும், அதுக்கும் வெயிட் பண்ணுங்க. அப்படியே இவன் இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோ செம்ம கடுப்பாயிட்டு, இப்ப எதுக்கு என்ன புடிச்சு வச்சிருக்க, உன்னோட இன்னர் கோர் வேணும். அந்த இன்னர் கோர் இருந்தாதான் நான் நினைச்சது இங்க சாத்தியம் பண்ண முடியும். ஆனா உன்னை சமாளிக்கிறது அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. உன்னோட 5 சென்ஸையும் நான் கால்குலேட் பண்ணும். அந்த கால்குலேட் பண்ணி உன்னை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு ஒரு நீடில நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அதான் உனக்கே தெரியுது இல்ல, அப்புறம் எப்படி சாத்தியம் அப்படின்னு நினைக்கிற அப்படின்ட்டு ஹீரோ மாசா பேசிட்டு இருக்கும்போது, சாத்தியம்தான், எதுவும் சாத்தியம்தான். அப்போ ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆகும். அப்போ அது அவன் தானா அப்படிங்கிறப்ப ஹைவோ வந்துட்டு யார சொல்ற அப்படின்னு கேக்குறா. அது வேற யாருமே கிடையாது, ஒன்ன அக்கான்னு கூப்பிட்ட, நீ பிரதர்னு பாசம் காட்டின என்னோட ஒருத்தன் தான் அப்படின்ட்டு அவனுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஆளை காட்டுவாங்க பாருங்க. அது வேற யாருமே கிடையாது, நம்ம குட்டி பையன்தான். அவன் தான் உண்மையான டேங் குரூப்போட ஸ்பை. இது மட்டும் இல்லாம இவன் சொல்லித்தான் ஹீரோ வேவ் பார்க்க வந்திருக்கான். இதுக்கப்புறம் தான் இன்னும் பல ட்விஸ்டுகள் இருக்கு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த லாஸ்ட் ட்விஸ்ட்டை நீங்க எதிர்பார்த்தீங்களா அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.